புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசிய விவகாரத்தில் முன்ஜாமீன் பெற்றுள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவரும் நீதிமன்ற உத்தரவுப்படி கையெழுத்திடுவதற்காக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழுமையான விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைந்திருக்கிறார். முரளி, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழக எம்எல்ஏவிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரரும் முன்ஜாமீன் பெற்றிருந்தார்கள். இந்த முன்ஜாமீன் தொடர்பாக 4வது நாளாக செந்தில் பாலாஜி ஆஜராகி சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தற்பொழுது 2 மணி நேரமாக விசாரணை இருக்கின்றார். இதற்கு முன்னதாக அவருடைய சகோதரர் தற்பொழுது 2 மணி நேரம் ஆஜராகி விளக்கம் அளித்துவிட்டு அவர் விசாரணை முடிந்து சென்றிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி 2 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. எம்எல்ஏக்கள் பேரம் பேசப்பட்ட விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கையில் அவருடைய பெயர் குறிப்பிடவில்லை. இருப்பினும் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனுவானது ஏற்கப்பட்டது. அதனை அடுத்து நிபந்தனையுடன் ஜாமீனும் வழங்கப்பட்டது. இந்த ஜாமீனில் இவர்கள் காலை மற்றும் மாலை 2 வேளை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்து விட்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் 4வது நாளாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜராகி விளக்கம் அளித்து வருகிறார். இதற்கு முன்னதாக அவருடைய சகோதரர் அசோக்குமார் 2 மணி நேரம் விசாரணை முடிந்து தற்பொழுது அவர் சென்று விட்டார். இன்னும் சற்று நேரத்தில் செந்தில் பாலாஜி விசாரணை முடிந்து வெளியே வருவார் என காவல்துறை தரப்பில் இருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி. புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும்.